ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிகோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீமை வந்து அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் 2 ஷாப்லேயுமே வந்து டிஜிகோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். போத் வந்து நான் தங்கமயில் அண்ட் போத்தீஸ் டிஜிகோல்டு 2த்துலேயும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த தங்கமயில் டிஜிகோல்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அக்ஷய திருதியை அப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 890 கிராம் 850 கிராம்ஸ் கிட்ட சேவ் பண்ணியிருக்கேன். நான் பாதியிலே க்ளோஸ் பண்ணேன்னா இந்த பெனிஃபிட் எனக்கு ஆட் ஆகாது. ஏன்னா கோல்டு ரேட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கே தெரியும். நியர்லி 9000 ருபீஸ் வந்து வந்துருச்சு. 24 கேரட் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 1100 ரூபாய்க்கு மேலேயே வந்துருச்சு 1 கிராம். இப்போ வந்து ஒரு இதில் மட்டும் நம்ம கண்டினியூவாக வந்து சேவ் பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட் நான் இன்றைக்கி ரேட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இனிமேல் வாங்க முடியாது, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு. இது குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இதே மாதிரி அதிகமாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணிடுச்சுன்னா அதுலேருந்து கம்மி ஆகாது. இன்க்ரீஸ் ஆகிற ஸ்பீட் வேணால் மேபி வந்து கம்மி ஆகலாம். இந்த ஒரு வருஷத்தில் நமக்கு இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தது இல்லையா கோல்டு. இப்போ வந்து நியூ இயர் அப்போ ஒரு 8000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 9000 வந்து வந்துருச்சு. 8000 ரூபாய் கூட இல்லை, 7000 சம்திங் தான் இருந்துச்சு நியூ இயர் அப்போ. இப்போ வந்து 9000 ரீச் ஆனால் இதே ஸ்பீடில் வந்து இனிமேல் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மி தான். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒப்பீனியன் தான். இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது சான்ஸ் இருக்குது. திரும்ப வந்து ஒரு 7000லாம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்படி வரக்கூடிய சிச்சுவேஷன் வந்தாலும் வரவும் விட மாட்டாங்க. டேக்ஸ் அது இதுன்னு போட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன அமௌண்ட்டாக தான் நானும் போட்டேன். 100, 200, 700 ஒரு டைம் மட்டும்தான் 2000 ருபீஸ் போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போட்டு சேவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிராம் கிட்ட சேவ் பண்ணியாச்சு. ஆவரேஜ் ரேட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 7900 தான், 8000 கூட இல்லை. அந்த மாதிரி கம்மியான அமௌண்ட் இருக்கும்போது தான் நான் சேவ் பண்ணேன். இப்போ போயிட்டு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ்லாம் கொடுத்து வாங்கணுன்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் நீங்கள் பர்டிகுலர் அமௌண்ட் கோல்டில் சேவ் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் வந்து அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 5000க்கு நம்ம சேவ் பண்ணோன்னா அந்த அமௌண்ட் பண்ணிகிட்டே வரலாம். அந்த கிராம்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து டவுனாக ஆகிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வாங்க. சடனாக வந்து ரேட் கம்மி ஆகுது அப்படின்னா உங்கள்கிட்ட கையில் அமௌண்ட் சேவிங்ஸில் இருந்துச்சுன்னா வாங்குங்க. இந்த ரேட் வந்து அக்ஷய திருதிக்கு வெயிட் பண்ணலாமா, இப்போவே ஆஃபர்ஸ் போட்டாங்க வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா என்கிட்டயே கண்டிப்பாக பதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அக்ஷய திருதிக்கு டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுற பிளான் எனக்கும் இல்லை. டிஜிகோல்டை தான் க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 கிராமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். போத்தீஸில் பார்த்தீங்கன்னா நான் நியர்லி வந்து 2 கிராம்ஸ் கிட்ட சேவ் பண்ணியிருக்கேன். போத்தீஸ் டிஜிகோல்டில் 2த்தையுமே உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இனிஷியல் டேஸ்லலாம் கம்மியாக தான் போட்டுட்ருந்தேன். இப்போது ஒரு டைம் ரேட் வந்து கம்மியாச்சு தெரியுமா. 8290லேருந்து 8500க்கு போச்சு இல்லையா. அப்போ வந்து ரேட் நான் செக் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் எனக்கு கையில் சேவிங்ஸ் இருந்த அமௌண்ட்டை வந்து நான் இதில் போட்டேன். அதில் தான் எனக்கு வந்து ஒரு 700 மில்லிகிராம்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு. இதில் நான் 2 கிராம் சேவ் பண்ணதால் இதை கண்டினியூ பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் வந்து டிஜிகோல்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, எந்த ஷாப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எது வந்து உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து போத்தீஸில் வந்து ஆஃபர் பெனிஃபிட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, கிஃப்ட்ஸ் இருக்குது, அது ஓகே. எனக்கு ஆப் வந்து ஒவ்வொரு டைமுமே மொபைல் நம்பர் இதெல்லாம் உள்ளே போட்டு போகிற மாதிரி இருக்குது. அண்ட் கார்ட் பேமெண்ட் பண்ணால் ஒரு டைமும் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குது. பட் வந்து எனக்கு தங்கமயில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமைண்டரும் அனுப்புவாங்க அப்பப்போ, இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுங்கள் ரேட்டு இதெல்லாம். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் அந்த ரேட் வந்து மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமே அவங்க வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க. அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு அது பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணணும். உங்களுக்கு எந்த ஷாப்பில் விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்கள். அதெல்லாம் எனக்கு ஓகேனா போத்தீஸில் 7% வரைக்கும் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணி சேவ் பண்ணலாம். 8 கிராம்ஸ்க்கு மேலே வந்து வேஸ்டேஜும் 1% தான் கோல்டு காயினுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து கன்ஃபார்மாக என்கொயரி பண்ணிக்கோங்க. கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் எதில் பிடிச்சிருக்கோ அங்கே ஜாயின் பண்ணுங்கள். அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஜிகோல்டில் வந்து
ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 100, 200ன்னு சின்ன சின்ன தொகை போட்டாலுமே அது ஒரு 1 கிராம் வந்து இருந்துச்சு அப்படின்னா கூட அது நமக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ கோல்டு ரேட் பார்த்து டவுன் ஆகாதீங்க. உங்களால் எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நீங்கள் எந்த ஷாப்பில் டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற மற்றவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.